கிரீட்டிங்ஸ். இந்த டிவோஷனில் நம்ம எதை பற்றிலேருந்து பார்க்க போகிறோம்னா 1 கொரிந்தியர்கள்லேருந்து பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலேருந்து நம்ம படிக்கலாம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய அந்த ஞானம் அல்ல, உலகம் தோன்றுவதற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நம்ம பேசுகிறோம். இந்த இடத்துல வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து 2 வார்த்தையை யூஸ் பண்றாரு. ஒன்று வந்து ஞானம், இன்னொரு தேவ ஞானம், இன்னொரு வார்த்தை வந்து மறைக்கப்பட்ட ரகசியம். ஸோ இந்த ரகசியமும் இந்த தேவ ஞானமும் நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் வந்து சிலுவையை குறித்துன அந்த விஷயத்தை இங்க பேசுறாரு. சிலுவை வந்து தேவனுடைய ஞானமா இருக்கிறது. தேவன் மறைத்து வைத்திருந்த அந்த ஒரு ரகசியமாக சிலுவை இருந்தது. சிலுவையை வந்து மக்கள் எப்படி பார்த்தார்கள்னா அது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமாக பார்த்தார்கள். நம்ம 1வது அதிகாரத்துல பார்க்கும்போது சிலுவையின் பிரசங்கம் வந்து பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயமா தோன்றுச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில அவரால் எதுவும் செய்ய முடியாத அந்த இடத்துல இயலாமையில் அந்த இடத்துல இருந்தார் சிலுவையில. அதனால அந்த சிலுவையினுடைய சுவிசேஷம் பிரசங்கம் வந்து பைத்தியக்காரத்தனமா அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா தேவன் சொல்றாரு, அந்த பைத்தியக்காரத்தனமான அந்த விஷயத்தின் மூலமாக இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை கர்த்தர் வந்து ரட்சிக்கிறாரு. ரட்சித்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மகிமைக்காக நம்மளை ரட்சிச்சிருக்கிறாருன்னு கர்த்தர் சொல்றாரு. ஸோ அந்த சுவிசேஷமானது வந்து இந்த உலக ஞானத்தின்படி ஒரு முட்டாள்தனமாகவும் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு சுவிசேஷமா இருந்தாலும் நமக்கு ஏற்றுக்கொண்ட நமக்கோ அது வந்து தேவனுடைய வல்லமையாகவும் தேவனுடைய மகா தேவ ஞானமுமாக நமக்கு இருக்குது. ஸோ இது நம்ம வந்து சுவிசேஷத்தை வந்து நம்ம மற்றவர்கள் இடத்துல நம்ம பிரசங்கிக்கிறோம். அதே மாதிரி அந்த காலத்துல வந்து யூதர்கள்கிட்ட பிரசங்கிக்கும் போது அவங்க வந்து ஒரு எனக்கு இதை காட்டுங்க, எனக்கு அதை காமிங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா மெஸ்ஸியா வந்து பழைய ஏற்பாட்டுல சொன்ன மாதிரி குருடர்களுக்கு வந்து பார்வை அடைஞ்சாங்க, சப்பானிகள் வந்து நடந்தாங்க. இதுதான் மெஸ்ஸாயாவுடைய ஒரு சைன். ஆனா அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மெஸ்ஸாயா வந்து இந்த ரோமாபுரியை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு நமக்கு வந்து ஒரு ராஜ்யத்தை வந்து இந்த இடத்துல வைப்பாருங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் பார்த்தாங்களே தவிர, ஆனா மெஸ்ஸியா வந்து பாடுபட்டு நமக்காக மரித்து நம்மளை முதல்ல ரட்சிக்கணுங்கிற அந்த ஒரு மெசேஜை வந்து அவங்க ஏத்துக்கல. ஏன்னா அந்த அந்த சுவிசேஷமானது பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. அதை எப்படி தேவனானவர் இப்படி பண்ண முடியும்? ஆனா தேவன் அதை கொண்டு நம்மளை ரட்சிச்சிருக்கிறார். நம்ம குட் ஃப்ரைடேவும் நம்ம ஈஸ்டரும் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். அந்த டைம்ல நம்ம வந்து இந்த சுவிசேஷத்தை, இந்த தேவனுடைய ஞானத்தையும் மகா வல்லமையான இந்த சுவிசேஷத்தை வந்து நம்ம வந்து தைரியமாக மக்கள் கிட்ட சொல்லணும். நம்மளை பார்ப்பாங்க பைத்தியக்காரத்தனமா, ஆனா இது தேவனுடைய வல்லமை, ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை. ஆமென்.